அந்த ஒரு பொம்மை டாஸ்க் வந்து 3வது ரவுண்ட் வந்து போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து யார் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அவுட் ஆயிருக்காங்க. 2வது ரவுண்ட்ல வந்து ராணுவ வந்து அவுட் ஆயிருக்காப்ல. பயங்கரமா வந்துட்டு அவுட் ஆயிருந்தாரு. அது வந்து எப்படி அவுட் ஆயிருந்தாங்க என்னங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்துச்சு. 1,00,000 பேர் வியூஸ் பாக்குறாங்க. வெறும் 1,00,000 பேர் பாக்குறாங்கடா லைவ். பார்க்கும்போது என்னடா இவ்வளவு பேர் பாக்குறாங்க, என்னடா 30,000 40,000 பாத்துட்டு இருந்தாங்க வந்து திடீர்னு 1,00,000 பேர் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு செம்மையான ஒரு ட்விஸ்ட் போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சண்டை. யாருன்னா நம்ம ஜாக்லின் வந்துட்டு நம்ம மஞ்சள் எடுத்திருக்காங்க, மஞ்சள் இதை வந்துட்டு அன்சிதா எடுத்திருக்காங்க, தீபக் இதை வந்துட்டு ஜாக்லின் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதான் வந்துட்டு இப்ப எடுத்து வச்சிருக்காங்க, இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுல என்ன சண்டை வருதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து 2 தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனந்த் இதையும் ஜாக்லின் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது எங்கன்னு கேட்டு இருக்கும்போது வந்து அது யார் வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்சிதா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வச்சிருந்தாங்க. ஏன்னா அன்சிதா வந்து அவங்களுக்கு வெளியில போகணும், மஞ்சள் வந்து இந்த கேம் விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அக்யூரேட்டா அவங்க வந்து இருந்ததை வந்து பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கேம் விட்டு அவங்க வெளியில போகணும் அப்படிங்கிறதுல உன்னிப்பாவே இருக்காங்க அன்சிதா. இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தீபக் அண்ணன் வந்துட்டு சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்சிதா வந்து நிக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு நான் சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் நிக்கிறாங்க. இங்கிட்டு மஞ்சரி சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி சேவ் ஆகுறாங்க. மஞ்சரி வந்து நிக்கிறாங்க. ஆனா அன்சிதாக்கு அந்த பொம்மைக்கே வழியே இல்லை. ஆனா மஞ்சரி வந்து எனக்கு சேவே ஆகக்கூடாது, அவங்க வந்துட்டு வெளியில போகணும், தீபக் அண்ணன் ஜாக்லின் 2 பேரும் எனக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பன் டாப்பா வந்துட்டு அடிச்சு விட்டுறாங்க. இது வந்து பயங்கரமா வந்துட்டு போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க்கு. வேற மாதிரி 1,00,000 பக்கமா வந்துட்டு வியூஸ் போகுதுடா. 1,00,000 பேர் லைவ் வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்களே, செம்மையா இருந்துச்சு இந்த டாஸ்க். இப்பதான்டா பிக் பாஸ் வந்துட்டு பாக்குறதுக்கு அப்படியே சுத்தமா காலையில இருந்து இன்ன வரைக்கும் தூக்கம் வரலங்க. காலையில இருந்து உனக்கு சுத்தமா எனக்கு தூக்கமே வரல. பார்க்கும்போது என்னோட போல இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்துட்டு நிறைய ஒரு சிலிமி சமையல நிறைய எல்லாமே வந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருந்தோம் பாக்குச்சு. 2 பேருமே வந்து செம்மையா வச்சுக்காங்க. நீங்க வந்துட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லினா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், அங்கிட்ட அன்சிதா இருக்கட்டும், 3 பேருமே வந்து டிஃபைன் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. நானும் வைக்க முடியாது, என் பொம்மை உள்ள போச்சுன்னா நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்து சொல்றாங்க. ஜாக்லின் வந்துட்டு அன்சிதா வந்துட்டு தீபக் அண்ணா அது உள்ள போனோம்னா தீபக் அண்ணா அது உள்ள போகணும், தீபக் அண்ணாவும் ஜாக்லின் சேவ் ஆகணும், மஞ்சரி வந்துட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா நிக்கிறாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு 3வது ரவுண்டே இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே வந்து பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பொம்மை டாஸ்க் தானே வேற மாதிரி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதான் வந்துட்டு பயங்கரமான ஒரு அன்ஃபேரா வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த வாரத்துல வந்துட்டு செம்மையான டாஸ்க்டா, இதாண்டா வேற மாதிரி டாஸ்க் அப்படிங்கிறது பிக் பாஸ் வந்து சொல்லி நிரூபிச்சிட்டாங்க. செம்மையா இருக்குங்க டாஸ்க் பார்க்கும்போது வேற மாதிரி வந்து டிஃபைன் பண்ணி நிக்கிறாங்க. 3வது ரவுண்ட்ல வந்து யாரு வெளியில போவாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட அது வெயிட் பண்றதுக்கு 2 நாள் ஆகும் நினைக்கிறேன். அவங்க வந்து எவனுமே வந்து இதுல ஒத்துக்கு போகல, ஜாக்லினும் ஒத்து போகல. இங்கிட்டு வந்து அன்சிதா வந்து ஒன்னா நடிலே நிக்கிறாங்க. மஞ்சரி எனக்கு சேவ் ஆகக்கூடாது, மஞ்சரி வந்து அவ வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒன்னா நடியா நிக்கிறாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.